நமஸ்காரம் நண்பர்களே. என்னவே நடந்தாலும் நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணுங்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கு பணம் வரணும். பணம் வரணும்னா உங்களுடைய எண்ணங்கள் எப்போவுமே சரியாக இருக்கணும், சரி விகிதத்தில் இருக்கணும். எங்களுக்கு எப்படின்னா, எங்கள் குருநாதர் ஆண்டாள் பி சொக்கலிங்க சொல்லி கொடுத்துருக்காரு. என்னன்னு சொன்னார்னா, 2 வகையில் உழைக்கலாம். ஒன்று ஸ்மார்ட் ஒர்க்கு, இன்னொன்று ஹார்ட் ஒர்க்கு. ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க யாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க யாரும் ஜெயிச்சதா இது வரைக்கும் சட்டத்திலே கிடையாது. அந்த காலத்தில் எண்ணெய் செக்காட்டுறதை பார்த்துருக்கீங்களா? அப்போ 2 மாடு சுற்றிட்டே இருக்கும், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பயங்கரமாக சுற்றும். அது மாதிரி செக்கு மாடு மாதிரி சுழண்டு கொண்டு இருக்காமல் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையினா ஸ்மார்ட் ஒர்க்கு ரொம்ப முக்கியம். அப்போ ஸ்மார்ட் ஒர்க்குனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடினமாக நான் வேலை செஞ்சு வாழ்க்கையில் பிழைச்சிக்கலாம்னு நினச்சிங்க. ஆனால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னுடைய வாழ்க்கையில் பிழைக்கவே முடியல, பணமே வரமாட்டேங்குதுன்னு சொல்கிற நண்பர்களுக்கு இந்த தான் மெயின். என்னென்னா, கடினமாக உழைக்கிறத நிறுத்திட்டு கவனமாக உழைக்க பாருங்கள். நீங்கள் உழைச்ச பணத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடந்தாலும் சரி அதுலேருந்து ஒரு 10% எடுத்து சேமிப்புக்கு போட்டுருங்க. மீதி ஒரு 10% நம்ம பணம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இண்டெக்ஸ் ஃபண்டில் கூட போட்டுருங்க. ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் புதன் சரியாக இருக்கணும். அதாவது எப்படின்னா பார்த்தீங்கன்னா, 1, 4, 7, 10 புதன் இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி 1, 4, 7, 10 புதன் ஆட்சியாக இருந்தால் ரொம்ப நல்லது. அந்த புதனை குரு 7ஆம் பார்வையோ சுக்கிரன் 7ஆம் பார்வையோ பார்த்தா ரொம்ப நல்லது. இப்படி புதனுடைய ஆதிக்கம் யாருக்கு இருக்கோ ஜாதக ரீதியாக அவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் ஷேர் மார்க்கெட்டில் ஜொலிக்க முடியும். மற்றவங்க எல்லாத்துக்கும் பணம் வரும் போகும். பட் மிகப்பெரிய வெற்றி அடையணுங்கிறது முடியாது. மில்லியனர் ஆகணும் அப்படின்னா வாழ்க்கையில் எப்போவுமே கடினமாக உழைக்கிறத நிறுத்திட்டு கவனமாக உழைங்க. உங்களுடைய வீட்டை அதாவது தென்மேற்கு மிக பக்குவமாக பார்த்துக்கணும். தென்மேற்கில் ஒரு செப்டி டேங்க் வரக்கூடாது, அண்டர் டேங்க் வரக்கூடாது, வாட்டர் டேங்க் வரக்கூடாது, போர்வெல் வரக்கூடாது, ஏரி குளம் எந்த விதமான நீர் சம்மந்தப்பட்டதும் வராமல் உங்கள் தென்மேற்கு உங்கள் வீட்டை சரியாக அமைச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் நிம்மதியாக தூங்குவீங்க. நிம்மதியாக தூக்கம் வந்ததுன்னா எப்போ ஒரு மனிதன் நிம்மதியாக தூங்குறானோ அவன் பகலில் நல்ல வேலை செய்ய முடியும். ஸோ அவங்களுடைய மைண்ட் எப்பவுமே ஃப்ரீயாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் தூக்கம் மிக அவசியம். அந்த தூக்கம் நல்லா வரணும்னா உங்கள் வீட்டோட தென்மேற்கு சரியாக இருக்கணும். உங்கள் வீட்டு தென்மேற்கு சரியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தூக்கம் நல்லா வரும். வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க. அதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் நண்பர்களே.